வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். அனைத்து கடைகள், வணிக நிறுவனங்கள், உணவகங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் தமிழில் பெயர் பலகைகளை வைக்க வேண்டும் என்றும், தவறினால் 500 ரூபாய் முதல் 2000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும் சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. இந்த உத்தரவு தமிழ்நாடு கடைகள் மற்றும் நிறுவனங்கள் விதிகள் 1948 இன் கீழ் கடுமையான அமலாக்க முயற்சியின் ஒரு பகுதியாகும். இணங்காத கேட்டரிங் நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு கேட்டரிங் நிறுவனங்கள் சட்டம் 1958 இன் கீழ் 500 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும். செயல்படுத்துவது குறித்து விவாதிக்க தொழிலாளர் துறை ஆணையர் S.A. ராமன் தலைமையில் வெள்ளிக்கிழமை ரிப்பன் கட்டிடத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கிரேட்டர் சென்னை மாநகராட்சி உட்பட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் இந்த விவாதங்களில் பங்கேற்றனர். தமிழ் பெயர் பலகைகளை காட்டாத நிறுவனங்களுக்கு அதிகபட்சமாக 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்பது மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டது. கண்டிப்பான இணக்கத்தை உறுதி செய்வதற்காக கலெக்டர்கள் தலைமையிலான மாவட்ட அளவிலான கண்காணிப்பு குழுக்கள் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ளன. இந்த குழுக்களில் தொழிலாளர் துறை, தொழில்துறை பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்குநரகம், தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் உறுப்பினர்கள், வர்த்தகம் மற்றும் உணவு சங்கங்களின் பிரதிநிதிகள் ஆகியோர் அடங்குவர். அமலாக்க செயல்முறையை மேற்பார்வையிடுவதற்கும் வழிநடத்துவதற்கும் அவர்கள் பொறுப்பாவார்கள். கிராம பஞ்சாயத்துகளுடன் இணைந்து உத்திகளை வகுத்தல், விழிப்புணர்வு பிரச்சாரங்களை தொடங்குதல் மற்றும் தகவல் துண்டு பிரசுரங்களை விநியோகித்தல் ஆகியவை இந்த குழுக்களின் பணியாகும். கூடுதலாக முன்னேற்றத்தை கண்காணிக்கவும் செயல்படுத்துவதில் உள்ள சவால்களை எதிர்கொள்ளவும் மாதாந்திர மதிப்பாய்வு கூட்டங்களை அவர்கள் நடத்துவார்கள். வழக்கமான பொது ஈடுபாடு அமலாக்க இயக்கத்தின் முக்கிய பகுதியாக இருக்கும். மேலும் தமிழ் பெயர் பலகை ஆணையை கடைபிடிப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதற்காக கடைக்காரர்கள் மற்றும் தொழில்துறை தலைவர்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளுமாறு மாநகராட்சி மற்றும் நகராட்சி ஆணையர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் துணை ஆணையர் எம். பிரிதிவிராஜ் மற்றும் தொழில்துறை பாதுகாப்பு மற்றும் சுகாதார இணை இயக்குநர் கார்த்திகேயன் போன்ற அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.